12/6/2024 50-50 0-98க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நேற்று 11ஆம் தேதி பாருங்கள், ஸ்ரீசக்தி 419க்கு நம்ம கொடுத்தது ஆல் போர்டு 1-7ன்னு கொடுத்துருக்குறோம். 6 சப்போர்ட்டுக்கு கொடுத்தோம். சரிங்களா, இந்த 1க்கு பவர் 6 சொல்லி தான் கொடுத்தோம், அதனால் பவர் கொடுக்கல. 6க்கு 1க்கு பவர் 6, 6க்கு பவர் 1. இந்த 7க்கு பவர் மட்டும் நான் வச்சுருந்தேன், சொல்லி தான் கொடுத்தேன். நேற்று வீடியோ கூட பாருங்கள் 2. இது எதுக்கு கொடுக்குறேன்னா, இதுலேருந்து 2D அப்பப்போ எடுக்கிறாங்கங்கிறதுக்கு தான் அந்த பவர் நம்பரையும் சேர்த்து கொடுக்குறேன். மாற்றி இதுக்குள்ளே எடுக்கிறாங்கன்னு சொல்லி தான் அந்த நம்பரை கொடுத்தேன். ஆனால் நான் வந்து 7-2ன்னு கொடுக்கல, 2-7 கொடுக்கல. காரணம் என்னென்னா, 7 வந்து டபுளாக வருங்கிறதுனால நான் 7-7 கொடுத்துருந்தேன். மற்றபடி இதெல்லாம் கொடுத்துருந்தேன். சரிங்களா, ஆனால் இந்த போர்டில் கொடுக்கும்போது 7-2ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் 4 சி போர்டில் வந்துருக்குது. சரிங்களா, போர்டு சேஞ்ச் ஆகுங்கிற மாதிரி 9க்கு பவர் 4ன்னு கொண்டு வந்து சி போர்டில் அடிச்சிருக்கிறாங்க. 2 ஏ போர்டில் வந்திருக்கு, 7 பி போர்டில் வந்திருக்கு. போர்டு சேஞ்ச் ஆகிருக்குது, கொலாப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஆனாலும் நம்ம கொடுத்த ஆல் போர்டு 7ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் டபுள்ஸாக வரும்னு பார்த்தேன், 2 போர்டு பாஸ் ஆகும்னு பார்த்தேன். ஆனால் ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணிட்டாங்க. அதனால தான் டபுள்ஸ் கொடுத்துருந்தேன். 7 வரும்னு எதிர்பார்த்து தான் 7 கொடுத்துருந்தேன். ஆனால் ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணிட்டாங்க. 7க்கு 2 தான் பவர், அதை 2 பவர் பண்ணி 2-7 சொல்லிட்டு அடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், நம்ம 3 டிஜிட்டலில் கொடுத்துருக்குறோம். 2-7-3ன்னு கொடுத்துருக்குறோம். ஆனால் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். ஆனால் வந்தது 4 வந்துருச்சு. இல்லைன்னா ஒரு அருமையான வின்னிங் ஆகிருக்கும். நம்ம கொடுத்தோம், ஒரு கெஸ்ஸிங் எடுத்தோம், ஆனால் கொஞ்சம் குழப்படியாக வந்திருக்குது. சரிங்களா, 2-7 மட்டும் நம்ம இது பண்ணி எடுத்துருக்குறோம். ஆனாலும் 4ன்னு ஒன்று வைக்காமல் போயிட்டோம், இல்லைன்னா பாக்ஸுக்காவது வின்னிங் ஆகிருக்கும். சரிங்களா, கணக்கில் இதான் வந்தது. 3 வந்தது சாலிடாக, அதனால் 3 கொடுத்துருந்தேன். சரியா, சரி நண்பா, நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். சரிங்களா, இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா 12/6/2024 50-50 0-98க்கு உண்டான இதான் பார்க்க போகிறோம். நாளைக்கு ஆல் போர்டை பார்த்தீங்கன்னா 6-5 மெயின் டார்கெட். சரிங்களா, 6-5 மெயின் டார்கெட். சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருக்குறேன். 5க்கு பவர் 0, 0க்கு பவர் 5, 6க்கு பவர் மட்டும் கொடுக்குறேன் 1. சரிங்களா, இதுலேருந்து எப்படியாவது உங்களுக்கு கணிப்பு வருதா பாருங்கள். 6க்கு பவர் மட்டும் 1. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா, தள்ளி பார்க்காதீங்க. சரிங்களா, அதனால தான் சொல்லும் போது கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இந்த போர்டுங்களில் நான் சொல்லி கொடுக்குறது ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருக்கும், பாருங்கள். சரிங்களா, 6க்கு பவர் 1, 5க்கு பவர் 0, 0க்கு பவர் 5, 1க்கு பவர் 6. சரிங்களா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 6-5ன்னு கொடுத்துருக்குறேன். சப்போஸ் இது மிஸ் ஆச்சுன்னா கீழே இருக்க 2 நம்பர் மேலே வந்துடலாம். உங்கள் கணிப்பில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதுக்காக தான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா, என்னுடைய கணிப்பில் 6-5 மெயின் டார்கெட். சரிங்களா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0-5ன்னு நான் எடுத்துருக்கிறேன். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-6ன்னு கொடுத்துருக்குறேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-8ன்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா, உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். வெளியில் ஒரு 9 கொடுத்துருக்கேன். இந்த 9ஆனது நாளைக்கு சி போர்டு வரலாம், இல்லை ஏ போர்டு வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாருங்கள். சரிங்களா, சப்போஸ் இந்த சி போர்டு 7-8 வரலன்னா இந்த 0-5ல் ஏதாவது ஒன்று கீழே இறங்கலாம். சரிங்களா, அப்படி இல்லைன்னா இந்த 9 உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7-2-2-7ங்கிற நம்பர் திரும்பவும் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். சரிங்களா, 52 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 52, 60, 85, 65, 12, 13, 27, 90ன்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா, இதில் வந்துட்டு கன்ஃபார்ம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 60 வரலாம், 65 வரலாம், 60ஆகவும் வரலாம், இல்லை 06ஆகவும் வரலாம், 65ஆகவும் வரலாம், 56ஆகவும் வரலாம். சரிங்களா, எந்த செட்டு வச்சாலும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. 52 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு, பாருங்கள். சரிங்களா, அப்படி வச்சிங்கன்னா 25ன்னு ஒரு செட்டு வைங்க, அப்போ தான் வின்னிங் வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த 12, 13 இது கூட பெண்டிங்கில் இருக்குது. நாளைக்கு ஒவ்வொரு வேளை வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாருங்கள். ஏன்னா 6 வந்திருக்குங்கும் போது 6க்கு பவர் 1 வருது. அதனால் நாளைக்கு ஒரு நம்பர் 2-7லேருந்து ஒரு நம்பர் இறங்கலாம். அப்படி சப்போஸ் வந்துச்சுன்னா இந்த நம்பர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா, அதேமாதிரி நாளைக்கு டபுள்ஸ் வருமானா, நாளைக்கு டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்படி வந்தால் எந்தெந்த நம்பர்னு கொடுத்துருக்குறேன். 88, 55, 22, 00, 77, 66. சரிங்களா, நாளைக்கு 22 கூட திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 7 வந்தாலும் வரலாம். சரிங்களா, 66 கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு டபுளாக கூட வரலாம், இல்லை 5 டபுளாக கூட வரலாம். சரிங்களா, பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, அதேமாதிரி 3 டிஜிட்டல் பார்க்குறதுக்கு முன்னாடி கேரளா மற்றும் டியர் புக்கிங் போடுறதுக்கு இந்த நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா, 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர். சரிங்களா, 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். 4 ஷோக்கு நீங்கள் டிக்கெட் புக்கிங் போட்டுக்கலாம். சரிங்களா, கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும்
வீடியோலே பாருங்கள், நான் நல்லா தான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் கொஞ்சம் கணிச்சு வச்சிங்கன்னா நல்ல ஒரு கணிப்பு எடுக்கலாம். சரிங்களா? 3 டிஜிட்டலில் விட்டாலும் கூட நம்ம 2 டிஜிட்டல் நல்ல ஒரு அளவுக்கு சொல்லி கொடுப்போம் பாருங்கள். சரிங்களா? அதனால் புக்கிங் போட விருப்பம் இருக்கவங்க மட்டும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நாளைக்கு 607-060 இந்த நம்பர் கொஞ்சம் 2-3 நாளாக வந்துக்கிட்டு இருக்குது. சப்போஸ் நாளைக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். சரிங்களா? இல்லைன்னா இந்த நம்பரும் அடிக்கலாம். சரிங்களா? 227-558-089 696 468 976. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். 8 செட்டுமே பாக்ஸுன்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் கணிப்பில் ஏதாவது வந்துச்சுன்னா 1-2 செட்டு வந்துச்சுன்னா பாக்ஸாக வைக்கிறதுனா வைங்க, இல்லைன்னா மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? இதுலேருந்து நாளைக்கு வருது பாருங்கள். சரிங்களா? 3 டிஜிட்டல் நமக்கு சரியாக வரலனாலும் 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த போர்டு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதில் இருந்து நாளைக்கு ஒரு 2 டிஜிட்டல் பாஸ் ஆகலாம். பாருங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுதான் இங்கே நாங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறேன். சப்போஸ் என் கணக்கில் மிஸ் ஆனாலும் உங்கள் கணக்கில் மிஸ் ஆகாமல் வரும்னா நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் வச்சுருப்பீங்களா, அந்த நம்பர் இதில் இருக்கா பாருங்கள். வந்துச்சுன்னா அதையும் இதையும் சேர்த்து வச்சு கூட ஒரு செட்டுக்கு 2 செட்டாக போடுங்க. மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. மெயினாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா 52னா 25. சரிங்களா? 60னா 06 அந்த மாதிரி கண்டிப்பாக போடுங்க. ஏபிபிசி ஏசிக்கு. சரிங்களா? போடுங்க. நம்ம டார்கெட் மெயினாக ஏபி ஏசி தான். மிஸ் ஆனால் பிசிக்கு போகும். சரிங்களா? உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? டிக்கெட் போட விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம ஒரு கெஸ்ஸிங் நல்லா தான் எடுப்போம். சரிங்களா? சில நாட்கள் 1-2 நாள் மிஸ் ஆனாலும் அப்புறம் நல்லா வரும். சரிங்களா? நமக்கு டெய்லி இப்போ ஆல் போர்டு 2Dலாம் நல்லா தான் வந்துட்டு இருக்குது. இதிலே செட் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லா ஒரு இதாக கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. சரிங்களா? நேற்று கூட பாருங்கள் 7-2 நம்ம எடுத்துருக்குறோம். 2-7 மாறிடுச்சு. ஆனால் ரொட்டேட் பண்ணி வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். சரிங்களா? 1-7 நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் பக்காவாக 1-7 கொடுத்துருக்குறோம். சரிங்களா? மற்றபடி கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்காக கொடுக்கலாம். சரிங்களா? பாருங்கள் நாளைக்கு நல்ல ஒரு இதாக அந்த 27ங்கிற நம்பரை கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியில் அதுவும் மெயினாக வந்தால் வரணும். சரிங்களா? வர்ற மாதிரி இருக்குது. பிசிக்கு 27ங்கிற நம்பர் வர்ற மாதிரி இருக்குது. ஒரு செட்டு நீங்கள் எத்தனை செட்டு போடுவீங்க, ஒரே ஒரு செட்டு மட்டும் இதை போட்டுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? 27ங்கிறது பிசிக்கு வர்ற மாதிரி இருக்குது. பாருங்கள் வரலன்னா விட்டுருங்க, இல்லைன்னா அந்த 60 அந்த மாதிரி வந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.